கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே மற்றும் இந்த செய்தியை கேட்கின்ற அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாளொரு நற்செய்தியாக கிறிஸ்துவின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் சத்தியங்களை கற்று வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம், எவ்வளவு தூரமானாலும் பரவாயில்லை. இந்த தலைப்பில் தான் நாம் சத்தியத்தை படிக்கிறோம். அது என்ன எவ்வளவு தூரமானாலும் பரவாயில்லை? நமக்கு தேவையான ஒரு பொருள் வாங்க வேண்டுமானால், நமக்கு தேவையான ஒரு நபரை சந்திக்க வேண்டுமானால், நமக்கு தேவையானது அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு தூரமானாலும் நம்ம போவதுக்கு, அந்த இடத்துக்கு செல்வதற்கு எல்லா வகையிலுமே வேகமாக நடக்கிறோம். ரொம்ப தூரமாக போய் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பரவாயில்ல, அது எங்கே இருக்குது சொல்லுங்கள். நம்ம எதிர்பார்த்தது பக்கமாக எங்கேயும் கிடைக்கல, கொஞ்சம் தொலைவில் போகணும், நடந்து போகணும், இல்லை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பஸ்ஸில் தான் போகணும், அது வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் ஒரு காரில் ட்ரெயினில் தான் போகணும், ஃப்ளைட்டில் போகணுன்னாலும் சரி, இல்லை அதை தாண்டி கப்பல் பிரயாணம் பண்ணாலும் கூட நம்ம என்ன செய்வோம், பரவாயில்ல சொல்லுங்கள், எங்கே இருந்தாலும் நாங்கள் போய்க்கிறோம். நம்ம உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கான பொருள் இந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம என்ன செய்கிறோம். பாருங்க, எவ்வளோ தூரமானாலும் நம்ம பரவாயில்ல சொல்லுங்கள், இல்லை நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு அது நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீங்கள் இடத்த மட்டும் சொல்லுங்கள். அப்போ நமக்கு பலன் தரக்கூடியது, தேவையானது, நமக்கு மிகவும் அவசியமானது என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு தூரமானாலும் பரவாயில்லை, நம்ம போய் பார்க்குறோம், வாங்குகிறோம், நம்ம அதுக்கு தேவையானதை செய்கிறோம். இப்போ தேவனை தேடக்கூடிய விஷயத்தில், தேவனை தொழுது கொள்ளக்கூடிய விஷயத்தில், அவரை மயப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு கொஞ்சம் தூரம் போகணும். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஆராதனை செய்கிற இடம், நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கூட்டம் நடத்துது, நாம் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் வெகு தூரம் போய் தான் அதை நம்ம கேட்கணும், அதை பார்க்கணும், அங்கே தொழுது கொள்ளணும். அப்படிங்கிறப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து அந்த வேகம் இதுக்கு வருது அப்படின்னா எல்லார் இடத்துல அது இல்லை. சில மக்கள் இடத்துல இருக்குது. பெரும்பாலான மக்கள் பக்கமாக இருந்தால் பார்க்கலாம். நம்ம வீட்டு பக்கமாக ஆராதனை செய்கிற இடம் ஏதாவது இருக்குதா? ரொம்ப தூரம் நம்ம நடக்க வேண்டியது இருக்குது, ரொம்ப தூரம் பஸ் பிரயாணமாக இருக்க வேண்டியது, அது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பாருங்க, வேலை செய்வதற்கு, வேலைக்கு போவதற்கு, ஒரு நபரை பார்ப்பதற்கு, நமக்கு தேவையானதை வாங்குவதற்கு எவ்வளோ தூரமானாலும் பரவாயில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய விஷயம் வரும் பொழுது, அவருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னா, அப்படியா சரி பார்ப்போம், பாருங்கள் ஒரே பதில் பார்ப்போம், சரி நீங்கள் போயிட்டு வாங்கலை, நாங்கள் பார்த்துக்கிறோம். இது எதை காண்பிக்குது? பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம வளர்ச்சி இல்லைங்கிறது இது காமிக்குது. தேவனை தேடு, அவரை மயப்படுத்தி அவர் ஆராதிக்கிற விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்ன பலன் உண்டு? இந்த செயலானது எவ்வளோ பெரிய ஒரு கனத்துக்குரியது, எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய நன்மைகளை கொடுக்குங்கிற அந்த உணர்ந்து கொள்ளுதல் நம்ம இடத்துல இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை பற்றி கொள்ளக்கூடிய இறுதி நம்ம இடத்துல இல்லை. அதான் இதை காமிக்குது. அப்போது நமக்கு தேவையானதுங்கும் போது எவ்வளோ தூரம் ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம போகிறோம். தேவனை தேடி மயப்படுத்தக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி நம்முடைய செயலை காண்பிக்கிறோம், நம்முடைய மனதை எப்படி ஒப்பு கொடுக்குறோம். பரவாயில்ல, நான் எவ்வளோ தூரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை, அது நான் யோசிக்கணும், நான் பிறகு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக இருந்தால், இப்போ அவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? வேதத்தில் தேவனை தேடி தேவனை ஆராதிக்கிறதுக்காக, தேவனை மயப்படுத்துவதற்காக சில மக்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்க, எவ்வளோ நாட்கள் அந்த பிரயாணத்தை எடுத்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதுக்காக அந்த தியாகத்தை செய்தனாலே அவங்களுடைய இறுதியும் எப்படிப்பட்ட வளர்ச்சி உடையதாக இருந்தது, அவங்களுக்கு தேவன் எவ்வளோ பெரிய நன்மைகளை கொடுத்திருக்கார் என்பதை நம்ம படித்தோம்னா நமக்கும் இது போன்ற இறுதி வரும். அந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். தேவனை தொழுது கொள்ளக்கூடிய விஷயம், தேவனை மயப்படுத்துவதற்காக எவ்வளோ தூரமானாலும் பரவாயில்ல, நான் வர்றேன், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோமாங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ இந்த நேரத்தில் வாசித்த இந்த ஆதியாம் புஸ்தகத்துக்கு நம்ம திருப்பி கொள்ளுவோம். 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான ஒரு நபராக இருந்தார்.
தேவனை விசுவாசித்த ஒரு நல்ல ஒரு விசுவாசி, தேவனுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார். தேவன் சொன்னபடியே அவர் புறப்பட்டும் போனார். 12ஆம் அதிகாரத்தில் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். தகப்பனையும் தாயையும் விட்டு போனார். உன் இனத்தையும் தேசத்தையும் விட்டுட்டு போனார். எங்கே போகிறது? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். அந்த தேசம் எதுன்னு அவருக்கு காண்பித்தாரா? எதுன்னு சொன்னாரா? இல்லை. தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து உடனே புறப்பட்டு போனான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். பாருங்க, அவருடைய பிரயாணம் போயிட்டே இருக்குது. தேவன் சொன்னார், அந்த இடம் எதுன்னு எனக்கு சொல்லலை, ஆனால் நான் காண்பிக்கிற ஒரு தேசம் இருக்குது, போனார், போயிட்டே இருக்கிறேன். சரி, இப்போ இந்த சம்பவமானது அவருக்கு நீண்ட ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு மகன் தேவன் கொடுத்தார். 100 வயசு, 100 வயதில் ஒரு மகனை கொடுக்கிறார். அந்த மகனை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவனுக்கு எப்படி இருக்குது, தேவனுக்கு கீழ்ப்படிய விஷயத்தில் அவர் எப்படி இருக்கார் என்பதை தேவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருந்ததுனால தான் அவருக்கு ஒரு சோதனையானது தேவன் அனுமதிக்கிறார். அந்த சோதனையானது என்ன? ஆபிரகாம் என்று தேவன் அவரை அழைத்து, அவர் இதோ நான் இருக்கிறேன்னாரு, உன்னுடைய புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போன்னு சொல்றாரு. அதுலேயும் கூட பாருங்க, அந்த வார்த்தையில் நாம் கவனிக்கணும். உன் புத்திரனும், ஒரே மகன், ஏகசுதன், ஒரே ஒரு பையன்தான். அதில் ரொம்ப நேசகுமார், ரொம்ப ரொம்ப நேசம். 25 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சது. 75 வாக்கு கொடுக்குறாரு, 25 வருஷம் காத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பெற்ற அந்த மகனுக்கு எவ்வளோ பிரியம் இருக்கும். 100 வயசு, சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. அப்புறம் இந்த நிலையில் ஒரு மகன் கிடைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எல்லாமே மகனுக்கு தகுந்த அளவுக்கு எல்லாரும் இருப்பாங்க. அதனால் தேவன் அதை குறிப்பிட்டு நேசகுமாரன் என்று இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, இப்பொழுது நீ நான் சொல்லக்கூடிய மோரிய தேசத்துக்கு போ. பாரு, இவர் ஒரு இடத்துல இருக்காரு, மோரிய தேசங்கிற ஒரு இடத்துக்கு போகும். குறிப்பாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் கவனிக்கும் பொழுது, ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்திலே அநேக நாள் தங்கி இருந்தார். பெலிஸ்தருடைய தேசத்தில் தங்கியிருக்காரு. இப்போ மோரிய தேசத்துக்கு போகும்படி சொல்லுகிறார். அங்கே தேசத்துக்கு போனது மட்டுமல்லாமல், அந்த தேசத்திலே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தேசம் ஒரு பக்கம் இருக்கு, மலை ஒரு பக்கம் இருக்கு. தேசமே ஒரு மலையா இருக்காது. புரியுதுங்களா? தேவனானவர் ஆபிரகாமுக்கு மகனை அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போன்னு சொன்னார். சரி, இப்போ அந்த தேசத்துக்கு, அந்த மலைக்கு ஆபிரகாமை எதுக்காக அனுப்புகிறாரு? போய் பார்த்துட்டு வா, நல்லா இருக்குதா இல்லையா? இல்லை. வசனம் 2ஆம் வசனம் கடைசியில், நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. யாரை? அந்த மகனை. ஆபிரகாம் உனக்கு நான் கொடுத்த அந்த மகனை அந்த தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் மலையின் மேலே நான் சொல்லக்கூடிய இடத்துல போய் தகன பலியாக பலியிடு. தேவனுக்கு பலியிடும்படி தேவன் இங்கே ஆபிரகாமை அனுப்புகிறார். சரி, ஆபிரகாம் அதுக்கு எப்படி புறப்பட்டாரா இல்லையா? வசனம் 3ல் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அப்போ தேவனை மயப்படுத்தும்படி, தேவனுக்கு அந்த பலியை செலுத்தும்படி தேவன் சொன்ன உடனே அவன் அதுக்காக எப்படி ஆயத்தமாகிறான்? தேவனை பிரியப்படுத்துவதற்கு நாம் எப்படி ஆயத்தமாகிறோம்? சரி, நம்ம சொந்த வேலைக்காக நம்ம போகிறோம், இப்போ ஒரு தேர்வு எழுதுறதுக்கு நம்ம போகிறோம், ஒரு வேலைக்காக நம்ம போகிறோம், ஒரு நபரை சந்திக்க போகிறோம், ஒரு விசேஷத்தில் கலந்து கொள்வதற்காக நம்ம போகிறோம். காலையில் 8 மணிக்கு அந்த நிகழ்ச்சி. எத்தனை மணிக்கு? நம்ம வீட்டிலேருந்து குறைஞ்சது ஒரு 50 கிலோமீட்டர் வைத்துக் கொள்வோம். 50 கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிகழ்ச்சி நடக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடத்துல 50 கிலோமீட்டருக்கு போனால் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகும். பேருந்தில் போனால், வாகனத்தில் போனால் ஒரு 45 நிமிஷம் ஆகும். 8 மணிக்கு இங்கே நிகழ்ச்சி. எத்தனை மணிக்கு நம்ம இங்கே வீட்டில் கிளம்பணும்? 7 மணிக்கு போக முடியுமா? 7 மணிக்கு கிளம்புனாலும் போயிடலாம். போகிற வழியில் ஏதோ டிராஃபிக் ஆகுது, என்ன ஆகுது? எப்பவுமே நம்ம பிரயாணத்தை 1 மணி நேரம் பிரயாணம் நினைச்சா, அந்த 1 மணி நேரம் பிரயாணத்தில் மட்டும் நம்ம பிளான் பண்ணுறோம். கொஞ்சம் ஞானம் உள்ளவங்களாக இருந்தால் நம்ம எப்படி செய்வோம்? இங்கேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம், இடையில் ஏதாவது ஒரு பாதிப்பாகுது, வாகனம் பழுதாகுது, டிராஃபிக் ஆகுது. இப்போ இதை தாண்டி நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னா கூடுதலாக நமக்கு இன்னொரு அரை மணி நேரம் தேவைப்படலாம். திடீர்னு நம்ம போகிற இடத்துலேருந்து ஒரு வாகனத்தை பிடிச்சி போகணும்.
அல்லது 45 நிமிஷம் தேவை. அப்போ 1 மணி நேரங்கிறது மட்டும் இல்லை, அது கூடுதலாக ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம ஒரு 45 நிமிஷத்தை சேர்த்து வச்சுக்கணும். அப்போது 1.25 மணி நேரம் எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பலாம்? இப்படித்தான் நம்ம ஆயத்தமாகணும். ஆபிரகாம் அதிகாலம் எழுந்து போகிறார். ஏன் எழுந்து போகிறாருங்கிறது, தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு எந்த தாமதம் இருக்கக்கூடாது. விடிஞ்சதுன்னா எல்லாரும் பார்ப்பாங்க, எங்கே இந்நேரத்துக்கு பையனை கூட்டிகிட்டு போகிறேன், இந்த நேரத்தில் விறகு இருக்குது, அந்த மகன் கேட்டது போல் பட்டயம் இருக்குது, நெருப்பு இருக்குது, ஏதோ ஆளுகளை கூட்டிகிட்டு எங்கே போகிறீங்களா, என்னாச்சு? இப்போ எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பதில் சொல்லும் பொழுது நம்முடைய இறுதி மாறலாம். அப்போது பாருங்கள், எல்லா விஷயத்திலும் ஒரு திட்டமிடுறார். அப்போ தேவனை தொழுது கொள்வதற்கு, தேவனை மயப்படுத்துவதற்காக எவ்வளவு தூரம் ஆனாலும் பரவாயில்லைங்கிற அந்த இறுதியும் ஆபிரகாமுக்கு இருந்தது. அதனால தான் அவர் அதிகாலமே எழுந்து, சரி, முதல் வசனத்தில் அதிகாலம் எழுந்து அவர் என்ன செய்யாரு, தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரை கூட்டி கொண்டு போறார். தேவன் பாருங்க, தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போவதற்கு அதிகாலமே எழுந்து புறப்பட்டு கொண்டார். அதோடு என்ன தேவை அதையும் எடுத்துக்கொண்டு போறான். நம்ம ஆராய்ச்சி செய்கிற இடத்துக்கு வர்றோம், தேர்வு எழுதுறதுக்கு இடத்துக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம். 3 விஷயத்துக்கு குறைஞ்சபட்சம். தேர்வு எழுதுறதுக்கு என்ன தேவை? பேனா, எரேசர், ஷார்ப்னர், ஸ்கேலு, அடிஷ்னலாக நமக்கு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து தேவை. எல்லாத்தையும் ஏதாவது விட்டுட்டு போகிறோமா? நம்ம விட்டாலும் நான் என்ன ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமா, ஏதாவது தேவைப்படுதுமா, எல்லார்கிட்டும் நம்ம கேட்குறோம். ஆமாம், இதை எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டுமா. வேலைக்கு போகும்போது வேலை செய்கிறது இடத்துல என்ன பொருள் தேவை எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. மதிய உணவா, அதுக்கு தேவையான எடுத்துக்கங்க. இடையில வந்து நமக்கு ஏதாவது தேநீர் இருக்குதா, அதில் நம்ம சாப்பிடுவதுக்கு அது எடுத்துக்குவோம். பிறகு எதையும் நம்ம தவற விடக்கூடாது. எல்லாவற்றையும் நம்மோடு கூட எடுத்துக்கொண்டு ஆயத்தமாக புறப்பட்டு போகிறோம். நல்ல விஷயம். ஆராய்ச்சிக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி ஆயத்தமாக வர்றோம்? பாட்டு புக்கு இருக்குதா? முதல்ல பைபிள் கையில் இருக்குதா? ஆமாங்க, இருக்குது. மொபைல் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து ஏறக்குறைய 99% எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், எல்லாருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் கெட்டு போச்சு. நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவதை தவிர்த்து மோசமானதுக்கு பயன்படுத்துது. மொபைலில் நம்ம ஃபோனில் ஆப் இருக்குது, கொண்டு வரோம். திடீர்னு அது ஏதாவது ஃபால்ட் ஆச்சு, பேட்டரி லோ ஆயிடுச்சு, மொபைல் கீழே விழுந்தது, காணாமல் போயிடுச்சு, என்ன செய்கிறோம்? பாட்டு புக் எடுத்துகிட்டு வரோமா, பேனா எடுத்துட்டு வரோமா, ஒரு நோட் எடுத்துகிட்டு வரோமா, ஒரு பிரசங்க குறிப்பு நம்ம எழுதலாமே. பாருங்க, ஆயத்தப்படுத்தி கொண்டு போவதுமே அதிகாலம் எழுந்து போவதுமே வித்தியாசங்களை காண்பிக்குது. ஏதோ சும்மா வசனத்தை படிக்கல. ஆபிரகாம் அதிகாலம் எழுந்து புறப்பட்டு போறார். போகும் வழியில நம்ம பார்த்துக்கலாம், இங்கிருந்து நம்ம ஏன் விறகு சுமந்துட்டு போகணும், ஏன் இங்கிருந்து பட்டயத்தை எடுத்துட்டு போகணும். சில நேரத்தில் நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம்னு சொல்றோமா இல்லையா? நமக்கு தேவையான பொருள் அங்கே போனாலும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். சில இடங்களில் பொருள் கிடைக்கும். அதனால நம்ம என்ன செய்யறோம், இங்கிருந்து எடுத்துட்டு போகலாம். அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்காக புறப்பட்டு போன இடத்துக்கு அவர் எப்பொழுது புறப்பட்டு போனாரு, போகும்பொழுது எதையெல்லாம் கூட எடுத்துட்டு போனாரு, நாம் தேவனை பிரியப்படுத்துவதற்காக எப்பொழுது ஆயத்தமாகிறோம், எப்பொழுது புறப்படுகிறோம், நம்மோடு கூட என்னவெல்லாம் இருக்கணும், நம்ம எதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறோம், சோதித்து பார்ப்போம். அடுத்து 2வது பகுதிக்கு நம்ம வருகிறோம். வசனம் 4. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். எவ்வளோ தூரம் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்ல. போய் நம்ம வந்து ஒன்றை இழந்துட்டு வர்ற மாதிரி தான், அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் போகணும், தேவையே இல்லை அப்படிங்கிறோம். இப்போ ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்துவதற்காக 2வது விஷயத்தில் 3வது விஷயத்தில் எவ்வளோ நாள் பிரயாணம் எடுத்திருக்காரு? 3ஆம் நாளிலே. அப்போ அவருடைய பிரயாணம் ரொம்ப தூரம் போயிருக்குது. இப்போ கூகுள் மேப்பில் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா நடந்து போனால் எவ்வளோ நேரம் போகலாம், எவ்வளோ நாள் ஆகுது. சைக்கிளில் போனால் நம்ம எவ்வளோ நாள் ஆகுது, பைக்கில் மோட்டர் பைக்கில் போனால் எவ்வளோ நாள் ஆகுது, காரில் போனால் எவ்வளோ நாள் ஆகுது, பஸ்ஸில் போனால், ட்ரெயினில் போனால், ஃப்ளைட்டில் போனால் நம்ம போகிற இடத்துக்கு எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ நேரம் எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு கணக்கிட்டு சொல்கிறார். இப்போ 3 நாள்னா பிரயாணத்தில் அதிகபட்சம் எவ்வளோ போயிருப்பார்?
ஒரு நாளைக்கு நடந்தால் எவ்வளோ நேரம் நடக்கலாம், எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கலாம்? குறைந்தபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக எனக்கு சரியாக கணக்கிட்டு சொல்ல தெரியல. ஒரு நாளைக்கு வெயில் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் ஓய்வெடுத்து மெதுவாக அப்படியே போனால் ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 3ஆம் நாள்னு சொல்லிட்டார். அப்போ குறைந்தபட்சம் ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கலாம்? 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கலாம். நாம 2 கிலோமீட்டர் யோசிக்கிறோம், 1 கிலோமீட்டர் யோசிக்கிறோம், 1/2 கிலோமீட்டர் யோசிக்கிறோம். அப்போ தேவனை கனப்படுத்தணுங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் ஆனாலும் பரவாயில்லைங்கிற விஷயத்தில் ஆபிரகாம் எப்படி நடந்துக்கிட்டார்? அதிகாலம் எழுந்து போறாரு, தன்னோடு எது தேவை, யாரை கூட்டி கொண்டு போகணும், எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி போனாரு. மூன்றாவது விஷயத்துல 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தான் எதிர்பார்த்த இடத்தை கண்ணில் பார்த்துட்டார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம தேவனை தொழுது கொள்வதற்கு, தேவனை மயப்படுத்துவதற்காக நாம் எவ்வளவு தூரம் செல்லுகிறோம்? நம்ம போற இடம் எவ்வளவு தூரம்? பக்கமா இருக்குதா மகிழ்ச்சி, ரொம்ப தூரமா இருக்குதா கொஞ்சம் யோசிக்கிறோம். ஆபிரகாம் இது எல்லாத்தையும் கவனிக்கும் பொழுது நாம் இன்னும் இந்த விஷயத்துல வளரணும். சரி, அதே போல ஆபிரகாம் எதிர்பார்த்த அந்த இடத்துக்கு போனாரு. போன உடனே அவர் என்ன செய்யாரு? தன் மகனை பலிபீடத்தின் மேல அடக்கிட்டாரு. கட்டைகள் அடிக்கி மகனை பலிபீடத்தின் மேல கிடத்திட்டாரு. வசனம் 10 தன் குமாரனை வெட்டும்படிக்கு கத்தியும் எடுத்துக்கொண்டாரு. இப்ப தேவன் என்ன சொல்றாரு? பரலோகத்திலிருந்து கட்டளை தூதன் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் இருக்கிறேன். இது எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கார். நம்ம சொன்ன இடத்துக்கு ஆபிரகாம் புறப்பட்டு போகக்கூடிய மனிதனாக இருக்காரா? எப்பொழுது ஆயத்தமானாரு, எப்பொழுது போறாரு, யார் யார் கூட்டி கொண்டு போறாரு, ஏது தன்னிடத்தில் இருக்க வேண்டும், எவ்வளவு நாள் பிரயாணம், எல்லாவற்றையும் கவனித்து பட்டியலிட்டு சொல்றார். சில பொருட்கள் எடுத்து போவதுக்கு சிரமமா இருக்குது, வெயிட்டா இருக்குது, வேண்டாம் விட்டுட்டு போயிடலாம். அவ்வளோ தூரம் ஏன் எடுத்து செவக்கணும், கஷ்டமா இருக்குது. ஒன்று அந்த பிரயாணத்தை கட் பண்ணுங்க, இல்லை அந்த பொருளை கட் பண்ணுங்க. அப்படிதான் நம்ம செய்வோம். ரொம்ப தூரம் நடக்க முடியல, அவ்வளோ தூரம் நம்ம போகாட்டி என்ன, இது எங்கேயாவது பக்கமாக அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாமா, இல்லை திரும்பி போயிடலாமா? ஆனால் ஆபிரகாம் எல்லாத்துலேயும் சரியாக பார்த்தாங்க. சரி, கடைசியில் அந்த செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த வேலையும் கூட சில நேரத்தில் என்ன ஆகிடும், சோர்வாய். 3 நாள் பிரயாணம் வந்து இந்த வேலை செய்யணுமா? பலிபீடத்தை கட்டுறாரு, கட்டைகளை எடுக்கிறாரு, மகனை கட்டுறாரு, அதை பலிபீடத்தின் மேலே கெடுத்துறாரு. எவ்வளோ வேலைகளை செய்கிறார். இது எல்லாத்தையும் தேவன் பார்த்து அதனால தான் ஆபிரகாமே கூப்பிட்டேன்னு சொல்லாரு 12. அப்பொழுது அவன் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ தேவனுக்கு நாம் எப்பொழுது பயப்படுவோம்? தேவனுக்கு நாம் எப்பொழுது கீழ்ப்படிவோம்? நம்முடைய செயல்களை ஒவ்வொன்றையும் தேவன் பார்த்து தான் முடிவு பண்ணுவார். நம்மளா முடிவு பண்ணிக்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற, அவருக்கு பயந்துருக்கிறோன்னு. பாருங்க, இது நமக்கு சில நேரத்தில் எப்படி இருக்கு? சுய புத்தியின் மேல் சாயாது. மனுஷனுக்கு தோன்றுகிறவைகள் எல்லாமே அவனுக்கு சொந்தமாக இருக்கும். கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார், சோதித்தறிந்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கும். அப்ப கர்த்தர் இந்த இடத்துல ஆபிரகாமை சோதித்து பார்க்கிறாரு. எந்த சோதனையை? இந்த வசனம் 12 படி பார்த்தா தேவனுக்கு எந்த அளவுக்கு பயப்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ள அவருக்கு ஒரு சோதனை. இப்ப அந்த சோதனையில் ஆபிரகாம் வெற்றி பெற்றாரா இல்லையா? தெளிவா சொல்லலாம், வெற்றி பெற்றார். ஏன்னா அவரே சொல்றார், நீ தேவனுக்கு பயப்படுகிறார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாரு, இப்பொழுது, எப்பொழுது வரைக்கும்? புறப்பட்டு போனதிலே அறிந்து கொண்டாரான்னா அப்ப சொல்லல. அதிகாலமே எழுந்து போன அப்ப சொல்லல. எதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு போனாரு அதையும் அப்பவும் சொல்லல. யாரை கூட்டி கொண்டு போகணும் அப்பவும் சொல்லல. 3 நாள் பிரயாணம் போயிட்டாரு, பரவாயில்லன்னு சொல்லல. பலிபீடத்தை கட்டிட்டாரு அப்ப சொன்னாரா? கட்டைகளை அடுக்கிட்டாரு அப்ப சொன்னாரா? மகனை எடுத்து கட்டி கட்டையில கிடத்திட்டார் அப்ப சொன்னாரா? அப்ப சொல்லல. ஏற்கனவே 7 விஷயங்களை பார்க்கணும். கத்தி எடுக்கும் பொழுதுதான், கத்தி எடுத்தாலும் அடுத்து என்ன ஆகு? கட்டியாச்சு. தன்னுடைய மனசுல வந்து அவரு ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு எவ்வளவு தூரம் நம்ம போறோம், எவ்வளவு தூரம் கூட போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஆபிரகாமை நம்ம கவனத்தில் வைப்போம். அதிகாலம் எழுந்து போறாரு, 3 நாள் பிரயாணத்தில் இருக்காரு, அங்கே போய் சில வேலைகளை செய்கிறாரு. நம்ம ரொம்ப தூரம் நடந்தால் கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் சோர்வாக இருக்குது, நான் ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கிறேன். 1 மணி நேரம் ட்ராவலில் போயிட்டு வந்தாலே சில நேரத்தில் நம்முடைய சரீரம் ஒத்துழைப்பு தருவது கிடையாது. எல்லாருக்கும் அந்த வயதாகும் பொழுது, இளம் வயதுள்ள பிள்ளைகளுக்கு அது தெரியாது. ஒரு 35, 40, 50 வயசு இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக சோர்வாகும். ஆனால் ஆபிரகாம் இப்போ எவ்வளோ வயசு? 100 வயசுக்கு மேலே இருக்காரல்ல.
அவர் போனது எத்தனை பேர்? 2 பேர் தான். ஆட்களை கூட கூட்டிட்டு போனார், 2 வேலையாட்களை கூட்டிட்டு போனார். ஆனால் குறிப்பிட்ட இடத்துல அவர் என்ன செய்தார்? நீங்கள் எங்கே நில்லுங்கள், நானும் என் பிள்ளையானாலும் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்ப வருவோம்னார். 2 பேர் தான் போறாங்க. பையன் எவ்வளோ வயசு உள்ளவர்? சிறு வயசு உள்ளவர். சிறு வயசு உள்ளவர் எவ்வளோ வேலை செய்ய முடியும்? அவரால் முடிஞ்சதான் செய்ய முடியும். இந்த பலிபீடத்தை கட்டுவதில் ஆபிரகாம் ஒரே நபராக வேலை செய்கிறார். கட்டைகளை அடுக்கி கட்டி அதில் வைக்கிறதுல ஒரே நபர். மலர்ந்தனி செய்வார். ரொம்ப டயர்டாக இருக்குது. உண்மையாலுமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் தேவனுக்காக பிரியமானதை செய்யக்கூடிய இருதயம் வந்துருச்சுன்னா பாருங்க, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. பவுல் சொன்னாரு, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது, புறமான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன செய்யுது? அழிவை நோக்கி போய் கொண்டிருக்குது. மனசுக்குள்ள பலம் இருந்தால் என்ன செய்வோம்? இப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம தேவனுக்கு கீழ்ப்படிய விஷயத்துல ஆபிரகாமை போல இருக்கிறோமா? சோதித்து பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைகளில் நம்ம படிக்கும் பொழுது நாம் தேவனுக்கு என்று எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணுறோம், எவ்வளவு பொருள்களை நம்ம எவ்வளவு ஆயத்தமானதை நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோம். நம்ம கவனிப்போம். இந்த மக்கள் எல்லாருமே தேவனை பிரியப்படுத்துவதற்காக நம்ம செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம்? தேவனை மயப்படுத்துவதற்காக, தேவனுக்கு கீழ்ப்படிவதற்காக. எனக்கு அவர் பலன் கொடுத்தாருன்னா நான் போக முடியும், எனக்கு அவர் உதவி செஞ்சார்னா நான் போக முடியும், எனக்கு அந்த பாதையில் செவை பண்ணார்னா நான் போக முடியும். இந்த இருதயத்தோடு நாம் பிரயாசப்பட்டால் நடக்கும். இதுக்கான சில வசனங்களை படித்து நாம் நிறைவு செய்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், இல்லை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் எனக்கு பலன் கொடுத்ததுனால தான் அந்த பலத்தை கொண்டு ஆபிரகாம் அவ்வளோ தூரம் போக முடிஞ்சது. இப்போ கர்த்தர் என்னை பலப்படுத்தினா தூரமானாலும் பரவாயில்ல, நேரானாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு போக முடியல பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தா இதை என்னால் செய்ய முடியும். சரி, அடுத்து பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாம் சோதனை வந்தது, அந்த சோதனையில் தேவன் அவருக்கு பலன் கொடுத்தார். நமக்கு சோதனை வருது, நம்முடைய சோதனையில் நம்ம வெற்றி பெறுவதற்கு தேவன் உதவி செய்ய விரும்புகிறார். ஆனால் நாம தான் என்ன செய்கிறோம்? சோதனை வந்துருச்சுன்னு கவலைப்படுறோம், சோதனை வந்துருச்சுன்னு நம்ம சங்கடப்படுறோம், வெறுப்பாகுது, அது உற்சாகம் இல்லை, என்ன ஆகுது? விழுந்துடும். கிறிஸ்து நம்மளை பலப்படுத்துவாருன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. இந்த வசனம் உதவி செய்ய வல்லவர். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கும் பொழுது அந்த பலத்தை கொண்டு நம்மளால் ஜெயிக்க முடியுமா? முடியாதான்? முடியும். எப்படி? யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ல், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நமக்கு சமாதானம் உண்டாகும்படி சொல்கிறார். எவ்வளோ தூரம் ஆனாலும் பரவாயில்ல, தேவனுக்காக நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்ததுன்னா அந்த யோசனைக்கு தேவன் பலன் கொடுப்பார், உயிர் கொடுப்பார். ஆபிரகாமுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மோசேக்கு, அந்த ஆரோனுக்கு, எலியா தீர்க்கதரிசிக்கு, பவுலுக்கு, இங்கே அப்போஸ்தலருக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி சொல்கிறேன். என்ன சொல்ல? உலகத்தில் எனக்கு உபத்திரம் இருந்தது, நான் ஜெயித்தேன், நீங்களே ஜெயிப்பீங்க, திடன் கொள்ளுங்க. அப்போ அந்த திடன் இருந்தால், அந்த பலன் இருந்தால், அந்த ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும், வெற்றி பெற முடியும். முடியவே முடியாதுங்களா? முடியும். சரி, பவுல் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தார். கிறிஸ்துக்குள்ளாக வந்து அவர் எருசலேமில் இருந்து ரோம் தேசத்துக்கு போய் சாட்சி சொல்லுவார். அவரை தெரிந்து விட்டது அதான், ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லணும். எருசலேமில் இருந்து ரோம் தேசத்துக்கு போகிறது ரொம்ப தூரம். இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ளைட்டெல்லாம் கிடையாது, அப்போல்லாம் கப்பல் பிரயாணம் தான். அந்த கப்பல் பிரயாணத்தில் அநேக முறை அவரே சொல்வார், கப்பல் சேதத்தில் நான் இருந்தேங்கிறார். பாருங்க, அந்த சேதம் எல்லாம் முடிந்தது, அதில் அவர் உயிர் போகலை. அதே போல் அந்த பிரச்சனையில் ஏறக்குறைய அவர் 3 சுவிசேஷ பிரயாணங்கள் இருக்கார். ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகிறார். போகிற இடத்துல எல்லாம் வாங்க வரவேற்பு கொடுத்து அவரை எல்லா நிலையிலும் வந்து பாதுகாத்ததாக இல்லை. ஒரு சமயத்தில் அவரை கொல்ல பார்த்தவங்க என்ன செஞ்சாங்க? எப்படியாவது ஆளை கொல்லணும்னு நினச்சாங்க. இருக்கிற அந்த மக்கள் கூடையில் இறக்கி ஜன்னல் வழியாக இறக்கி அவளை தப்பி வைப்பாங்க. செத்துட்டான்னு நினச்சி இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியில் போட்டுருவாங்க. தொழுமரத்தில் மாட்டி அவங்கள வந்து துன்பப்படுத்துவாங்க. அப்போ அவருடைய பிரயாணத்தில் வந்து மகிழ்ச்சி இருந்ததுக்கு துக்கம் இருந்திருக்கு, ஆசீர்வாதம் இருந்ததுக்கு ஆசீர்வாதத்துக்கு எதிராக எதிர்ப்புகளும் இருந்திருக்கு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய அந்த ஓட்டத்தை நான் முடிக்க விரும்புகிறேன்னு தான் சொன்னார்.
அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்தில் நாம் கவனிக்கும் பொழுது அவருடைய இறுதி எவ்வளோ தூரம் தேவனுக்காக பிரியமானது செய்ய வேண்டுகிறது இருந்தது பாருங்க. 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் 19 பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் வந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே எடுத்து கொண்டு போனார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்திருக்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவோடு கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோவுக்கும் திரும்ப வந்து எந்த இடத்துலேருந்து அடித்து அவங்களை வெட்டினாங்களோ அதே இடத்துக்கு திரும்ப வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிரச்சனை இருக்குது, பிரச்சனை கண்டு அவர் ஓடி போகல. ரொம்ப தூரம் போகிறேன், எனக்கு பிரச்சனை வருதுன்னு நான் திரும்பி போகல. இதெல்லாம் நமக்கு இருக்குது, இந்த வழியாகத்தாங்க பரலோகம் போக முடியும். அப்போ அவருடைய இறுதியை தேவனுக்கு பிரியமானது செய்கிற விஷயத்தில் அதிகமாக பிரயாசப்படும். இப்போ நாம் இந்த பவுலை போல இருக்கணுமா? இருக்கும். சரி, இன்னும் சில வாசங்களை கவனிப்போம். அப்போஸ் 20ஆம் அதிகாரம் 22லேருந்து இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நான் ரொம்ப தூரம் போகிறேன், முடியல, நான் திரும்பி போகிறேன்னு சொல்லலை. இதெல்லாம் இருந்தாலும் இது எல்லாத்தையும் மேற்கொள்ள எனக்கு இயேசு பலன் கொடுப்பான்னு வாக்கு கொடுத்துட்டாரு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? ரொம்ப தூரம் இருந்தாலும் அதை நான் முடிக்கணும். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் வந்து தூரம்னு சொல்லி அவர் திருப்பி வரமாட்டான். அப்படி சரீரத்தில் ஏதாவது பாதிப்புனா மட்டும்தான் நிற்பாங்க ஒழிய, முடியல கடைசியாலாம் இருந்தாலும் என்ன செய்வாங்க? ஓடிடுவோம். எல்லோரும் ஓடி முடிச்சுட்டாங்க, நம்ம எதுக்கு ஓடணும்னு நினைக்க மாட்டோம். சிறப்பான ஒரு சிறந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக இருந்தால் அது தோல்வியாக இருந்தாலும் சரின்னு அந்த எல்லா கூட்டு வரைக்கும் அவர் போவான். பாருங்க, அந்த மனுஷன் தோல்வின்னு தெரியுது, நமக்கு பரிசுலன்னு தெரியுது, ஆனால் எல்லா கூட்டு வரைக்கும் ஓடணுங்கிறாரு. எதுக்கு? அதில் ஒரு நியாயம் இருக்குது. நம்ம அடுத்த முறை இப்படியே நினச்சோம்னா ஓட முடியாது. அப்போ இவர் என்ன சொல்றார்? ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன்னு நிறைவேற்ற வேண்டிங்கிற அந்த விருப்பம் இருந்தது. இப்போ என்ன நடக்குது பாருங்க. 21ஆம் அதிகாரம், அதே அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் வசனம் 9லேருந்து பாருங்க. தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரியாக 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கட்சியுடையவனை எருசலேமில் உள்ள யூதர்கள் விதமாய் கட்டி புறஜாதியர் கையில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். பவுலுக்கு என்ன பிரச்சனை வருதுங்கிறது நேரடியாக ஒருத்தர் வந்து என்ன செய்ய, தன்னுடைய கட்சியை கட்டி ஜெயிலில் போட போகிறாங்கன்னு அவருக்கு சொன்னார். எப்படி இருக்கு? எனக்கு பிரச்சனை வரப்போகுதுங்கிறது ஆவியானவர் வந்து இப்படி இவங்க மொழிவாக சொல்கிறாங்களா? சரி, நான் அந்த இடத்துக்கு நீ போகலை. ஆனால் பவுல் என்ன சொல்வார்? 12 இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டும் என்று நாங்கள் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். போக வேண்டாம் என்று. ஐயோ நீங்கள் போகாதீங்க, இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க? போகாதீங்க, போனவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு இந்த மனுஷன் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் பவுல் என்ன சொல்வார்? அதுக்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார். ரொம்ப தூரம் நடந்தால் கைகால் வலி, வீக்கம் வந்துரு, பிரச்சனையாக, போகாதீங்க. ஆமாம், நீங்கள் நல்ல வேலை சொன்னீங்க. நீங்கள் வந்து சொல்லலாம் போயிருப்பீங்கன்னு நினைப்போம். அனைவரு, நான் போய் கைகால் வலி வந்தாலும் சரி, கட்ட ஜெயிலில் போட்டாலும் சரி, எனக்கு மரணமே வந்தாலும் ஆயத்தமாக இருக்கிறேன். அடுத்து 14, அவன் சம்மதியாதபடியினால் கர்த்தருடைய சித்தம் ஆகக்கூடாது என்று அமர்ந்திருந்தோம். சில நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். எங்கே போகணுங்கிறதுல அவர் பிரயாணம் பண்ணுறார். அந்த பிரயாணத்தில் வந்து தடைகள் வருது. தடைகள் வந்தாலுமே அதை கேட்டு உடனே நிற்கலை. அதை ஜெயிக்க தேவன் எனக்கு பலன் கொடுப்பார். அவர் வாக்கு கொடுத்தது என்ன? நீ இந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு உபத்திரம் வரும், பாடு வரும். அதே சமயத்தில் உன் மேல் கை போட மாட்டாங்க. உனக்கு பயமுறுத்தலாம், உனக்கு கொல்ல முடியாது. அவர் இயேசு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கார், எருசலேம்லேருந்து ரோமா தேசத்தில் போய் நீ சாட்சி சொல்லணும். இப்போ ரோம தேசத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இவருக்கு சாவு வந்து எப்படி? தேவன் பொய் சொல்கிற மாதிரியே, அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் படிக்கும் பொழுது பவுல் அதே போல் ரோம தேசத்துக்கு போயிடுவார். ரோம தேசத்தில் போய் அங்கே தங்கி இருப்பார். அவர் 30ஆம் வசனம்,
28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தார். எங்கே போகணுமோ இங்கே போயிட்டார். போய் 2 வருஷம் இங்கே தங்கியிருக்கார். தேவன் அவருடைய பிரயாணங்களை வாய்க்கு பண்ணார். தடைகளை அனுமதிக்கிறார், சோதனைகளை அனுமதிக்கிறார். எல்லாவற்றிலும் ஜெயத்தையும் கொடுத்தார். போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிட்டார். போய் அங்கே அப்பா வந்துட்டேன்னு சொல்லிடல, அங்கேயே வசனத்தை பிரசங்கம் பண்ணார். இது எல்லாத்தையும் செய்த பிற்பாடு அவருடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என்னை தெரிந்து கொண்டார், என்னை அனுப்புனார், நான் பிரயாணப்பட்ட ரொம்ப தூரம் ரொம்ப காலம் எல்லா வகையிலும் எனக்கு உதவி செய்தார். அந்த வேலையை நான் முடித்தேன், பரவாயில்ல, என் வேலை முடிஞ்சது அப்படிங்கிறாரா? அது ஒரு வகையில் சொன்னார். அதை தாண்டி அவருக்கு இருந்த நம்பிக்கை என்ன? அதுவும் நான் முடிப்போம். 24ஆம் அதிகாரம் வசனம் 6லேருந்து பாருங்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதும் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதிபதிகளிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகி கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். வசனம் 6ல் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், தேகத்தை விட்டு பிரியும் காலம், மரணத்தருவைக்கு வந்தார். கர்த்தருடைய ஊழியத்தை தொடங்கினார், பிரயாணப்பட்டு போனார், வேலையில் எல்லாம் செஞ்சுட்டாரு, போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாரு. இப்போ சாவும் வந்துருச்சு பக்கம். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? நல்ல ஒரு போராட்டத்தை நான் போராடி முடிச்சிட்டேன். ரொம்ப தூரம் அப்படின்னு நினச்சி போக முடியல அப்படிங்கிறோம். ஆனால் இங்கே தேவ பிள்ளைகள் எவ்வளோ காலங்களானாலும் சரி, எவ்வளோ தூரமானாலும் சரி, நாங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்று தேவனுக்காக செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்வோம். ஏன்னா எங்களுக்கு அது கட்டளை. அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்கு அவர் உதவி செய்வார். சொல்லக்கூடிய ஒரு நபர் அதுக்கு என்ன தேவை அவர் தான் கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்தாரு. இப்போ நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்து கொண்ட, விசுவாசத்தை காத்து கொண்டாரு. அடுத்தது நீதியிடம் எனக்காக இருக்கிறது ஒரு நம்பிக்கை பாருங்க. ரொம்ப தூரம் நம்ம போனால் தான் நமக்கு தேவையானது வாங்க முடியும்னா நம்பிக்கையோடு போகணும். இல்லை அப்படின்னு நினச்சா பாதிலே என்னமுன்னா கலப்பின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற தேவ ராஜ்யத்துக்கு பாத்திரம் நல்லட்டார். சிலுவை சுமந்து கொண்டு இயேசு நோக்கி போகணும், அவருக்கு பின்னாடி போகணும். போனால் கடைசியில் அவர் இருக்கிற இடத்துக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா பாதிலே என்ன ஆகும்? விலையை தான் போகும். வலதுபுறம் இடதுபுறம் பார்க்கக்கூடாது. நம்ம போகும்போது நேராக பார்த்து போனால் அந்த ஓட்டத்தை முடிக்க முடியும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். நீதிகளிடம் நமக்கும் உண்டு. ரொம்ப தூரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய போகிறேங்க? தேவனுக்காக நான் போக போகிறேன். அவரை பிரியப்படுத்துவதற்காக நான் பிரயாசப்பட போகிறேன், ஆயத்தமாக போகிறேன். எது என்னோடு இருக்கணும், எதையெல்லாம் நான் கூட்டி கொண்டு போகணும், எதையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், நான் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துவேன். தேவன் இதுக்கு எனக்கு உதவி செய்வார், பலன் கொடுப்பார். நம்பிக்கையோடு நாம் இருந்தால் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். அப்போது தேவனுக்கு சித்தமாக நாம் இந்த நிலையில் வளர்ந்து வருவதற்கு அவர் உதவி செய்வாராக. உங்களுடைய கவனத்தை நன்றி சொல்லுது செய்தியத்தோடு முடித்துக் கொள்கிறேன்.